வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆகஸ்ட் 21 கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று வீடியோவோட எண்ட்ல வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்ப்போம். வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டே என்னைக்குன்னா 19th ஆகஸ்ட் 2025. இந்த வேர்ல்ட் ஃபோட்டோகிராஃபி டேயோட தீம் என்ன அப்படின்னா மை ஃபேவரட் ஃபோட்டோ. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர். இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர்ங்கிற சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர் சர்வேயோட எய்ம் என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் மைக்ரேஷன், ஒர்க்கிங் அண்ட் லிவிங் கண்டிஷன், ஹெல்த் கண்டிஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரண்ட் லேபர் சர்வே வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. மைக்ரண்ட் லேபர் சர்வேனா இந்த ஸ்டேட்ல இருந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஒர்க் போவாங்க, அப்புறம் அந்த ஸ்டேட்ல இருந்து இந்த ஸ்டேட் வருவாங்க இல்லையா, அதை பத்தி சொல்றது தான் இந்த மைக்ரண்ட் லேபர். மொத்தம் 3 சர்வே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் சர்வே வந்து 2015 கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஸ்டேட் மைக்ரேஷன் மட்டும் தான் நடந்திருக்கு. அதாவது டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் மைக்ரேட் ஆகி ஒர்க் பண்ணியிருக்காங்க. 2016ல வந்து பண்ண மைக்ரேஷன் சர்வேல என்ன தெரிஞ்சிருக்குன்னா மைக்ரன்ட்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்காங்கன்னா பீகார், ஒரிசா, அசாம் அந்த மாதிரி ஊர்ல இருந்தெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025 ஆகஸ்ட் 5ல நடந்த டிஎன் மைக்ரேஷன் சர்வேல மொத்தம் 93 லேக்ஸ் அப்ராக்சிமேட்டா சொல்றேன், 93 லேக்ஸ் ஒர்க்கர்ஸ் வந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. எந்த போர்ட்டல் மூலியமா அப்படின்னா ஈஸ்ரம் போர்ட்டல் மூலியமா. நெக்ஸ்ட் பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் பத்தி. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா குருகிராம், ஹரியானா. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸை ஃபர்ஸ்ட் ஜாயிண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணது யாருன்னா இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த வருஷம்னா 2015ல. எந்த கான்ஃபரன்ஸ்லனா யூஎன் பாரிஸ் கிளைமேட் கான்ஃபரன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸோட எய்ம் என்ன அப்படின்னா 2025க்குள்ள 17 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம வந்து இது செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட எய்ம். சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல என்னென்ன ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்னா டெஸ்டிங் பண்றாங்க, அப்புறம் லேப் ட்ரைனிங் பண்றாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ்ல இருக்க சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்ல நடக்குது. இவங்களோட லாங் டேர்ம் கோல் என்ன அப்படின்னா டு எஸ்டாப்ளிஷ் ஜிசிசினா குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர் எங்க இந்தியால வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட லாங் டேர்ம் கோல். இந்த ஜிசிசி வந்து எதுக்கு ஹப்பா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்க்கு ஹப்பா ஆக்ட் பண்ணுது. ஓகே. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன். இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வந்து யார் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க இன் 2005 அண்டர் ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆஃப் 2005. இந்த சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ஸ்ல மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க யார் யார் இருப்பாங்கன்னா கன்சிஸ்ட் ஆஃப் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருப்பாரு அண்ட் நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர். 10க்கு மேல இன்ஃபர்மேஷன் கமிஷனர் இருக்க மாட்டாங்க. இவங்களோட டென்யூர் பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆஃபீஸ் ஃபார் 3 years. இவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் வந்து 65 years வரையும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பம்பை ரிவர் பத்தி. விச் ரிவர் இஸ் கால்ட் த கங்கா ஆஃப் கேரளா அப்படின்னா பம்பா ரிவர். இந்த பம்பா ரிவர் இன்னொரு பேரும் வச்சு சொல்லலாம், என்னன்னா திரிவேணி சங்கம் அப்படின்னு சொல்லலாம். திரிவேணி சங்கம்னா மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் பம்பா, அச்சான் கோவில் அண்ட் மணிமாலா. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்கவேஷன்ஸ், இன்ஸ்கிரிப்ஷன்ஸ், எக்ஸ்கவேஷன்ஸ் அது சம்பந்தமா சோலா பீரியட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் மொத்தம் 3 வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 இன்ஸ்கிரிப்ஷன்ஸ்னா நமக்கு தெரியும் கல்வெட்டுகள்னு சொல்லி. மொத்தம் 3 கல்வெட்டுகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கன்னா சங்கரன் மலை ஹில்ல, எந்த டிஸ்ட்ரிக்ட்லனா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல. இந்த இன்ஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்குறப்போ, ரேடியோ கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்குறப்போ இது வந்து 12th செஞ்சுரி சார்ந்தது. யாரோட பீரியட்லனா குலோத்துங்கா சோழா 3 அவரோட பீரியட் சார்ந்தது அப்படிங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. அதுல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன் வந்து அதுல ஒரு தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ல மொத்தம் 38 லைன்ஸ் வந்து கவர் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபீனிக்ஸ் ராக்ஸ்பர்கி.
அப்படிங்கிற ஒரு பாம் ஸ்பீசிஸ் பத்தி. பாம் ஸ்பீசிஸ்னா நமக்கு தெரியும். பனை வகை, பனை மரம் அந்த மாதிரி சொல்லலாம். எங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஈஸ்டர்ன் இந்தியால, பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான். இந்த ஃபீனிக்ஸ் ராக்ஸ்பர்கி எவ்வளோ பெருசு வளரும் அப்படின்னா, 12-16 மீட்டர் டால் வளரும். பெரிய பெரிய பழம் வந்து கொடுக்கும். இந்த ஃபீனிக்ஸ் ராக்ஸ்பர்கி வந்து என்ன ஃபேமிலிய சேர்ந்ததுன்னா, அரே அரேகேஷியே அப்படிங்கிற ஃபேமிலிய சேர்ந்தது. இதுக்கு ஏன் வந்து இந்த இந்த பாம் ஸ்பீசிஸ் வந்து எந்த வகைய சார்ந்ததுன்னா, ராக்ஸ்பர்கி வகைய சார்ந்தது. இந்த ராக்ஸ்பர்கின்னு ஏன் இதுக்கு பேர் வந்தது அப்படின்னா, இந்த பொட்டானிஸ்ட் வில்லியம் ராக்ஸ்பர்க வச்சு தான் இந்த பாம் ஸ்பீசிஸ்க்கு வந்து ராக்ஸ்பர்கி அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இடோனெல்லா சகாயென்சிஸ். இது வந்து ஒரு கிராம் நெகட்டிவ் ராட் ஷேப் பாக்டீரியா. எங்க கண்டுபிடிச்சிருக்காங்க? எங்க டிஸ்கவர் பண்ணியிருக்காங்கன்னா, ஜப்பான்ல. இந்த இடோனெல்லா சகாயென்சிஸ்ங்கிற ஜீனஸ் என்ன அப்படின்னா இடோனெல்லா. இது என்ன ஃபேமிலிய சார்ந்தது அப்படின்னா, காமா மொனேடேஷியே அந்த ஃபேமிலிய சார்ந்தது. இந்த இடோனெல்லா சகாயென்சிஸோட இது என்ன அப்படின்னா, இது வந்து பிளாஸ்டிக்கே பிரேக் பண்ணும். பிரேக் டவுன் அண்ட் கன்சியூம் பாலிஎத்திலீன் டெட்ராத்லேட் பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் வந்து சர்வோதம் யுத் சேவா மெடல் 2025. இந்த மெடல் வந்து நார்மலா மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்க்கு தருவாங்க. இந்த வருஷம் வந்து 7 மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. எதுக்காகன்னா, ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்துச்சு இல்லையா? அதுக்காக ஆகஸ்ட் 15 அன்னைக்கு வந்து இந்த மெடல வந்து 7 மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. ஆப்பரேஷன் சிந்தூர் நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எப்ப லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, மே 7. எதனால இந்த ஆப்பரேஷன் சிந்தூர் நடந்ததுன்னும் எல்லாத்துக்குமே தெரியும். பஹல்காம் டெரர் அட்டாக் நடந்தது இல்லையா? அதுக்கு இது பண்றதுக்காக நடந்தது தான் இந்த ஆப்பரேஷன் சிந்தூர். ஃபர்ஸ்ட் டைமா இந்த சர்வோதம் யூத் சேவா மெடல் 2025 வந்து யாருக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க. எத்தன ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு குடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து E20 பெட்ரோல். இந்த E20 பெட்ரோலோட காம்போசிஷன் என்னன்னா, 20% எத்தனால், 80% பெட்ரோல். இதுல இருக்க எத்தனால் வந்து எது மூலியமா கிடைக்குது அப்படின்னா, ஃப்ரம் சுகர் கேன் அண்ட் கிரெயின்ஸ் மூலியமா கிடைக்குது. இந்த E20 பெட்ரோல் யூஸ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ்னா, இட் ரெடியூசஸ் கார்பன் எமிஷன். நம்ம இப்ப பெட்ரோல வந்து பர்ன் பண்ணோம் அப்படின்னா, கார்பன் வந்து வெளிய வரும் இல்லையா? அந்த கார்பன் எமிஷன் வந்து இந்த E20 பெட்ரோல் நம்ம யூஸ் பண்ணோம்னா கம்மியாகும். எத்தன பெர்சன்டேஜ் வந்து கம்மியாகும்னா, 30% கம்மியாகும். எத கம்பேர் பண்ணும்போது, E10 பெட்ரோல கம்பேர் பண்ணும்போது. அதனால நம்ம E20 பெட்ரோல இன்னொரு மாரியாவும் பண்ணலாம். சொல்லலாம். எப்படின்னா, ரிச் ஃபியூவல் அப்படின்னும் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்க போறோம். வேர்ல்ட் ஹியூமானிட்டேரியன் டே. என்னைக்கு அப்படின்னா, ஆகஸ்ட் 19, 2025. இந்த வேர்ல்ட் ஹியூமானிட்டேரியன் டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னா, யுனைட்டட் நேஷன்ஸ். எந்த வருஷம்னா 2008ல. இந்த வேர்ல்ட் ஹியூமானிட்டேரியன் டே ஓட 2025 ஓட தீம் என்னன்னா, ஸ்ட்ரென்தனிங் குளோபல் சாலிடாரிட்டி அண்ட் எம்பவரிங் லோக்கல் கம்யூனிட்டிஸ். நெக்ஸ்ட் நம்ம E20 பெட்ரோல் பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம நார்மலா நம்ம பைக்குக்கு பெட்ரோல் அடிப்போம் இல்லையா? அதுல எத்தன பெர்சன்டேஜ் ஆஃப் எத்தனால் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.